வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரீடிங் ஸ்பிளிட் சோலுக்கான ரீடிங் தான் பார்க்க போறோம். ட்வின் ஃப்ளேம், ஓகே, இரட்டை சுடர், அதற்கான வாசிப்பு. இது கலெக்டிவ் ரீடிங். ஸோ இதுல சில விஷயங்கள் பொருந்தலாம், சில விஷயங்கள் பொருந்தாம போகலாம். அதே போல இன்னைக்கு எப்படி ஷஃபிள் பண்ணி எடுத்திருக்கேன்னா, உங்களோட பர்சனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம், சரியா? உங்களை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், பட் உங்களோட பர்சனை பத்தி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது இல்லையா? ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க உங்ககிட்ட இருந்து அப்படின்னு, அந்த எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு கார்டு எடுக்கிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முதல் விஷயம், நான் சில விஷயங்கள் சொன்னா நீ செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த இவங்க எப்படின்னா, நீங்க வளர்றதே அதிகமா ரசிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. உங்களோட வளர்ச்சியில தன்னோட பங்கு பெரும் பங்கா இருக்கணும்னு ஒரு பேராசை கொண்ட நபர்களாவும் இருப்பாங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆத்மா, ஒரு அம்மா டைப், அப்பா டைப்னு வச்சுக்கலாம். ஓகேவா? தன்னோட குழந்தைங்க எப்படி நல்லா இருந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. நீங்க மிடில் ஏஜ்ல கூட இருக்க சான்சஸ் இருக்கு, இல்ல அவங்க மிடில் ஏஜ்ல இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அம்மா அப்பா ஒரு கேரக்டர் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா எஸ், ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப அவங்க பிரசன்ட் சிச்சுவேஷன்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டா, அவங்க மனநிலை, அவங்க குடும்பம் சார்ந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கெட் டுகெதர் பண்ணிருப்போம், ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்போம், ஓகேவா? வீட்டுல இப்ப பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போன பிறகு அந்த வீடு திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி கழிச்சு போட்ட மாதிரி இருக்கும்ல. அவங்களோட மனநிலை இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு செஞ்சிருப்பாங்க, பட் அதுக்கு பெருசா பலன் எதுவும் இருந்திருக்காது, ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. ஸோ ஒரு மன சோர்வு, மனக்காயம் இருக்கான்னு கேட்டா ஸ்லைட்டா இருக்க சான்சஸ் இருக்கு. ஒரு மாதிரி டயர்டா இருக்காங்களான்னு கேட்டா ஆமா. ஏதோ ஒரு சந்தோஷமும் பட முடியல, கவலை இருக்கான்னு கேட்டா கவலை இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பாஸ் பட்டன் போட்டு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிறது தான் உங்க கார்ட்ஸ்ல வந்த விஷயங்கள். பட் இவங்களுக்கு உண்மை பேசுறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். மரியாதை இவங்க மற்றவங்களுக்கும் தருவாங்க, அதே மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. மரியாதை தனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஸோ அன்பையும் நேரத்தையும் எதிர்பார்க்கும் நபராக கூட இருக்கலாம். இப்போ உங்களுக்கு எப்போ மெசேஜ் போட்டாலும் உடனே ரிப்ளை வந்தா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் காலதாமதம் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. நம்ம மெசேஜ் போட்டு அவங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா வெளியில பார்க்க ரொம்ப தைரியமான நபர்களா இருப்பாங்க. எஸ், வெளியில பார்க்கும்போது ஒரு சிங்கம் மாதிரி இருப்பாங்க, உள்ளுக்குள்ள ஒரு குட்டி குழந்தையோட மனநிலை தான் இருக்கும். இது நீங்க நெருங்கி பழகும் போது தெரிஞ்சிருக்கும். நீங்க இப்ப இதை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எப்படியும் ஒரு வருடம் இல்ல 6 மாதம் அப்ப நீங்க அவங்கள பார்த்துருக்க கூடும். ஸோ அதற்குள்ள ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? நீங்க பேசியிருப்பீங்க இல்லையா? ஸோ இவங்களை பத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். ஸோ நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், இவங்களோட குணம் அப்படிதானா அப்படின்ட்டு. ஓகேவா? சுதந்திரம், ஃப்ரீடம், அது எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். அதே போல அந்த சுதந்திரத்தை உங்களுக்கும் தருவாங்க. உங்களோட வளர்ச்சியில பெரும் பங்கு இவங்களோட தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கொஞ்சம் சுயநலமான நபராக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய முதல் ஆத்மா யாருன்னா உங்களோட ட்வின் ஃப்ளேம் தான். உங்களோட வளர்ச்சியை பார்த்து உண்மையா சந்தோஷப்படக்கூடிய நபர்களும் இவங்க தான். ஸோ உங்களை நிறைய புரிஞ்சு வச்சிருக்காங்களான்னு கேட்டா நீங்க கொஞ்சம் குவாலிட்டி டைமா தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. அதிகமா பேசக்கூடிய நபர்கள் மாதிரி கார்ட்ஸ்ல வரல. வளவலா கொலக்கலான்னு பேசுற நபர்கள் இல்ல. ஸோ எவ்வளவு குறைவா பேசினாலும் புரிதல்கள் சூப்பர்வா இருக்கு, 2 பேருக்குமே நல்லா இருக்கு. பட் இப்போ ஏதோ ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடைவெளி நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் கிடையாது. இது எப்படின்னா, நீ பேசு அப்படின்னு நீங்களும், அவங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும், ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் முதல்ல பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடைவெளியா இருக்கலாம், சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான உறவான்னு கேட்டா எஸ், ஆரோக்கியமான உறவு தான். எந்தவித கள்ளம் கபடம் இந்த உறவுல எதுவுமே இல்லை. ஒரு மெச்சூரிட்டியான பர்சன் தான் நீங்களும் சரி, அவர்களும் சரி. ஓகேவா? நீங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு இல்லை, இவங்களோட மனம் எப்படின்னா பொதுவாகவே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. எஸ், எல்லாரும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. உண்மையை பேசுறவங்க மட்டும்தான் இவங்க பக்கத்துல வச்சுப்பாங்க. கொஞ்சம் போய் பேசுறாங்கன்னு தெரிஞ்சாலும் ரொம்ப தூரத்துல வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மிடில் ஏஜ்ல இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான் சொன்னேன், அம்மா மாதிரி அப்பா மாதிரியான ஒரு கேரக்டர்ல இருப்பாங்க அப்படிங்கிற. இவர்கள் தேடுகிற நேரத்துல நீங்க கிடைக்கணும். ஒரு சின்ன சந்தோஷம்னாலும் சரி, ஒரு கஷ்டம்னாலும் சரி, முதல்ல அவர்களுக்கு உங்களோட ஞாபகம் தான் வரும். உங்ககிட்ட தான் சொல்லணும்னு ஓடி வருவாங்க. அந்த டைம்ல நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகேவா? அன்பை வெளிப்படுத்துறதுல ரொம்ப கில்லாடியா இருப்பாங்க. இப்ப இவங்க ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டாங்க, இப்ப உங்களை கூட நேசிக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ பண்ணிடுவாங்க. நான் இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் மேல காட்டிடுவாங்க. அதே மாதிரி நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க அப்படின்றத காட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க.
சும்மா மனசுக்குள்ள நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொன்னா இவங்களுக்கு பிடிக்காது. அது நீங்க காட்டணும். எஸ், உங்களோட செயல்கள் மூலமா காட்டணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சரியா? சரி, இவங்களை எப்ப பாப்பீங்க அப்படின்னா, ஆல்ரெடி சில பேர் பார்த்திருக்க கூடும். அதுக்கு தான் நான் சொன்னேன், 1 வருஷத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள நீங்க பார்த்திருப்பீங்க. சில பேர் பார்த்திருப்பீங்க. இன்னும் சில பேர் இப்ப இந்த கார்டு படிக்கும் போது ரெஸ்னேட் ஆகுற விஷயத்த நான் சொல்றேன். சமீபத்துல கூட பார்த்திருக்க சான்சஸ் இருக்கு. சமீபத்துல இவர்களை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு இவங்களா சொல்லியிருப்பாங்க, இல்ல இவங்க நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இவர்கள் சில நபர்கள் வந்து வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரி இருக்கக்கூட சான்சஸ் இருக்கு. ரொம்ப குறைந்த நபர்கள் தான் ஒரு உள்ளூர்லயே இருப்பாங்க. பட் பாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இவர்களை பார்க்க முடியுமான்னா சில பேர் பார்த்திருப்பீங்க, இன்னும் சில பேர் வந்து இவங்களை பார்த்திருக்கவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ், பார்க்காத ஒரு காதலா கூட இருக்கலாம். சரியா? நல்லா இருக்கு. இது எப்படின்னா, நீங்க சமீபத்துல பார்த்திருப்பீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த பார்க்கும்போது அவங்கள பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கும் போது ஒரு லவ் வந்திருக்க சான்சஸ் இருக்கு. பட் அதை நீங்களும் சொல்லியிருக்க மாட்டீங்க, அவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மனம் விட்டு பேசுறீங்க, ரொம்ப குவாலிட்டியான டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே போல உங்ககிட்ட பேசும்போது அவங்க எந்த வித அச்சமும் இல்லாம பேசுவாங்க. அவங்களும் சரி, நீங்களும் சரி. ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்றீங்கன்னா இவங்களை தாண்டி இது எங்கேயுமே போகாது. ஒரு பயமே இல்லாத ஒரு கான்வர்சேஷன்னா அது உங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்கும். எந்த வித ஒளிவு மறைவும் இல்லாம நீங்களாவும் அவங்களாவும் இருந்து பேசக்கூடிய நபர்களா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா இப்ப ஏதோ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல 2 பேரும் பேசாம ஒதுங்கி நிக்கிற மாதிரியும் இருக்கு. சரியா? இது ஓகே, மறுபடியும் பாப்போமா, பேசுவோமா, ரீயூனியன் ஆகுமான்னா ரீயூனியன் ஆகுற மாதிரி இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல கார்டு வரல. பட் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. இது உங்க வீட்லயும் இருக்கலாம், இல்ல அவங்க வீட்லயும் இருக்கலாம். ஏதோ ஒரு செலிப்ரேஷன், ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டமா இருக்கலாம், இல்ல திருமண நாள் கொண்டாட்டமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு உங்க வீட்டுல ஒரு கொண்டாட்டம் இருக்கு. இப்ப நான் பிறந்த நாள் கொண்டாட்டம் சொன்னேன்ல, சப்போஸ் உங்களுக்கோ அவங்களுக்கோ பிறந்த நாள்னா நீங்க விஷ் பண்றீங்களா அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க. சரியா? ஏதோ ஒரு மன வருத்தத்துலதான் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? இந்த மன வருத்தத்தை வந்து எதிர்பார்க்கறாங்க. நீங்க வந்து பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்ல உங்களுக்கு பிறந்த நாளா இருந்து அவங்க வந்து பேசுவாங்களா, அவங்களோட வாழ்த்து வந்து முதல் வாழ்த்தா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களா இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? சோ இது ஃபுல்லா மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கு. அவங்க மனசுல சில காயங்கள் இருக்கான்னு கேட்டா காயங்கள் இருக்கு. இதுல பணம் வந்து எங்கேயுமே வரல, பொருளாதாரம் வந்து எங்கேயுமே வரல. 2 பேருமே பொருளாதாரம் சார்ந்து ஓகே தான். சரியா? சோ பணத்துக்கு சார்ந்து எங்கேயும் வரல. உறவு சார்ந்தும் பெருசா எதுவும் பிரச்சனை இல்லை. உங்க சைடும் ஓகே, அவங்க சைடும் ஓகே. ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சரியா? சின்ன சின்ன ஃபேமிலி டிராமாஸ் இருக்கதான் சான்சஸ் இருக்கு. பட் நீங்க 2 பேரும் எஸ் வேணும்னே பேச்ச வந்து தவிர்க்கிற மாதிரி இருக்கு. நீயா நான் இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இல்ல மனசுல பட்ட இன்னும் சில விஷயங்களை பேசணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்ல 2 பேருக்கும் ஒரு இன்னும் கூட புரிதல் அதிகமா வேணும்னு இருக்கலாம். சோ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் 2 பேருக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வருது. இல்ல 2 பேரும் இன்னும் அவங்கவுங்க தொழில் சார்ந்து வளரணும்னு ஆசைப்படலாம். ஏதோ ஒண்ணு. சரியா? இந்த ஏதோ ஒண்ணுங்கிறது அது நீங்க 2 பேரும் எப்பயாவது பேச சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்களே உங்களை தெளிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த ரீயூனியன் ஆகுமா, பாப்போமா, பேசுவோமாங்கிறது உங்க 2 பேருக்குமே தெரியும். நீங்க பேசுனீங்கன்னா எந்த வித ஒளிவு மறைவும் இல்லாம சில நேரங்கள்ல உங்களுக்கே தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி டைம்ல நீங்க கேட்டீங்கன்னா இவங்க பதில் சொல்லுவாங்க. சரியா? சோ இவங்க வந்து ரொம்ப அதை வெறுக்கக்கூடிய நபர்கள்லாம் கிடையாது. ஓரளவு ஒரு புரிதல் உள்ள நபர் தான். எந்த விஷயத்தையும் நீங்க தயங்காம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அது கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? உங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப தெய்வீக தன்மையான காதல்னு கேட்டா, தெய்வீக தன்மை அப்படிங்கறதோட ஒரு கள்ளம் கபடம் இல்லாத காதல் நான் சொன்னேன். ரொம்ப ஒரு மாதிரி டர்ட்டியான லவ் கிடையாது. ஒரு டீசென்டான ஒரு காதல் அப்படின்னு சொன்னா, எஸ் காதல்ங்கிறது ஒரு நேசிக்கிறது, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, ஒருத்தர் அவங்களோட விருப்பங்களை சொல்றது. எல்லாருக்கிட்டையும் இப்ப எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? சோ சில பேர்கிட்டதான் நான் சில விஷயங்களை சொல்ல முடியும் மனம் திறந்து. அந்த மாதிரியான ஒரு நபரா இருக்க சான்சஸ் இருக்கு. சோ இவங்க கிட்ட நீங்க பேசுறதோ இவங்களும் விரும்புறாங்க, நீங்களும் விரும்புறீங்க. மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்குதான்னு கேட்டா பறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஆனா ஒரு இடைவெளி இருக்கு. அது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் கண்டிப்பா கிடையாது. வேணும்னே 2 பேரும் தவிர்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ பாத்துக்கோங்க. இது சேராம தள்ளி போகிறதுலாம் உங்க கையில தான் இருக்கு. சோ நீங்க தான் இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது போலதான் உங்களோட ட்வின் ஃப்ளேம் ரீடிங்ல வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ, பாய்.